ஹாய் எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இப்போ வந்து மத்தியானம் ஆயிடுச்சு. ஸோ மத்தியானம் தான் சமைக்க போகிறேன். கறி எடுத்துக்கணும்னு வச்சுட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து மட்டன் எடுத்தனால இன்னைக்கு நம்மளுக்கு பிடிச்ச சிக்கன் கொண்டு வந்திருக்காங்க. சிக்கன் வந்து நாட்டுக்கோழி. வாங்க காட்டுறேன். இங்கே பாருங்க, நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் தண்ணி குழம்பு மாதிரி வச்சுட்டு 65க்கும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. 65 வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால 65க்கும் வைக்க போகிறேன். சரிங்களா, நல்லா மூக்கு முட்டை இன்னைக்கு சாப்பிட போகிறேன். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து மட்டன் எடுத்தனால இன்னைக்கு நம்மளுக்கு பிடிச்சது புதன்கிழமை. எப்பயுமே புதன்கிழமை நம்மளுக்கு பிடிச்சது, ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு பிடிச்சது. ஆனால் இதுக்கு மேலே அவங்க மட்டன் சாப்பிட முடியாது. இப்போ லாஸ்ட் டைம் ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டே ரொம்ப உடம்பு செல்லம் போயிடுச்சு. இனிமேல் நம்மளுக்கு பிடிச்ச சிக்கன் குழம்பு மட்டும்தான் இருக்கும், இல்லை மீன் குழம்பு இருக்கும். சரிங்களா, வேற எதுவுமே வீட்டில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். சரி வாங்க சமைச்சிருவோம். சூப்பரா சமைக்கிறோம், டேஸ்டா ருசிக்கிறோம். சரிங்களா, இன்னைக்கு ஒரு புடி பிடிக்கிறோம். போயிட்டு சிக்கன் 65 மசாலா வாங்கிட்டு வரணும். எஸ், 65 வாங்கிட்டு வருவோம். நேற்று வந்து கடையில் இந்த கம்பு வாங்கிட்டு வந்தேன், கம்மங்கஞ்சி. கிட்டத்தட்ட 35 ரூபான்னு நினைக்கிறேன், 1/2 கிலோ. இன்னைக்கு காலையில் அதான் குடிச்சிட்டு போயிருக்காங்க. களியும் கிண்டுவேன். சரிங்களா, மீன் குழம்பு இந்த மாதிரி வைக்கும் போது களி கிண்டா நல்லா இருக்கும். சிக்கனை வந்து முதல் வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் தாளிச்சு விட்டுருவோம். முதல் அரிசி ஊற வச்சேன். 2 பேர் இருக்கிறதுனால வச்சுட்டேன். அரிசி ஒரு அலசி வைங்க, அப்பதான் வந்து நம்ம அப்படியே எடுத்து இது பண்ணிக்கலாம். சிக்கன் 65 மசாலா போய் வாங்கிட்டு வரணும். ஃபர்ஸ்ட் நான் தாளிச்சு விட்டுறேன். தாளிச்சு விடுறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எண்ணெய், ஃபர்ஸ்ட் ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில் ஊத்திட்டேன். லைட்டா பட்டை போடணும். பட்டை, பட்டை வாசத்துக்கு. சோ சாரி, அதுக்குள்ள வந்து எண்ணெய் காஞ்சிச்சு, மறந்துட்டேன், வீடியோ எடுக்கிறதே மறந்துட்டேன். இப்ப வந்து என்ன போட்டிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆயில் ஊத்திருக்கேன், அதுக்கப்புறம் பட்டை 2 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம இஞ்சி பூண்டு இருக்கு இல்லையா, அதை வந்து பேஸ்டா அரைச்சு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கறியை எல்லாம் அலாசி நல்லா எடுத்து போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட போறேன். மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டாச்சு. இப்ப வந்து இது நல்லா மூடி வச்சு கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கி அரைச்சு ஊற்றணும். சரிங்களா, இதுக்கப்புறம் பண்ற விஷயம் எல்லாமே. இப்ப இது வந்து மேலாப்புல தண்ணி குழம்பு மாதிரி கொஞ்சம் எடுத்து கூட வைக்கலாம். சிக்கன் மசாலா எப்ப போடுவீங்கன்னு பாத்தீங்கன்னா, பாதி வேக்காடு வெந்ததுக்கு அப்புறம் போட்டீங்கன்னா ஸ்மெல் நல்லா இருக்கும். இப்ப இது வேகட்டும். இந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு இதெல்லாமே போட்டிருக்கறதுனால இஞ்சி பூண்டு இது நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம லாஸ்ட்ல வந்து ஒரு கொதிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து சிக்கன் மசாலா சேர்த்தனோம்னா நல்லா ஸ்பைசியாவும் இருக்கும், நல்லா வாசனையாவும் தூக்கலா இருக்கும். நான் இப்படிதான் வைப்பேன். மூடி வச்சுலாம். இப்போ வந்து கீழே கடைக்கு போயிட்டு 65 வாங்கிட்டு வந்துருவோம். 65 மசாலா தொளருது வாய். எல்லாம் 65 மசாலா நல்லா வாயில் வச்சுங்கன்னு காரம் தாங்க முடியாம இருக்கணும். அது ஒரு மல்லித்தூள் பாக்கெட் ஒன்று கொடுத்துருங்க. சின்னதே கொடுங்க. அப்புறம் இஞ்சி 5 ரூபாய்க்கு.
ஆமாங்க, அவ்வளோதான். எவ்வளோ ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா போட்டுருவேன். நம்ம வீட்டில் இன்னைக்கு வந்து மணக்க சிக்கன் குழம்பு இட்டு சாப்பிட்றோம். சரிங்களா? மல்லித்தூள் சின்ன பாக்கெட்டும் சிக்கன் 65 சின்ன பாக்கெட்டும் வாங்கி வந்திருக்கேன். இஞ்சி இது 10வது தான் ரெண்டுக்குமே. இன்னும் கொதிக்கவே இல்லை. அந்த பக்கம் லைட்டாக டீ பால் மதியானம் காலையில் காய வச்சது இருக்கு. ஏன் வாய் உளருதுன்னு தெரியல. இதை சூடு பண்ணி குடிப்போம். டீன்னு சொல்லி அது டீ நினைப்பு மட்டும்தான் வருது. வேற எதுவும் சொல்றதுக்கே வர மாட்டேங்குது. சூடு பண்ணி சுருக்குன்னு குடிப்போம். குடிச்சிட்டு டக்குன்னு இஞ்சி பூண்டு இதை பண்ணி பெரட்டி வச்சுட்டு சாப்பாடு வச்சுட்டுருவோம். டக்குன்னு செய்யறோம். மல்லித்தூள் வந்து சிக்கன் மசாலா போடுறோம்ல, அப்பதான் நம்ம வந்து மல்லித்தூள் சேர்க்கணும். சரிங்களா? இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சிக்கன் 65க்கு வந்து பிசைஞ்சிட்டு இருக்கேன். நல்லா போட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சம் மிளகாத்தூள் ஸ்பைசிக்கு. ஏன்னா கடவை இதில் வந்து அதிகமாக காரம் இருக்க மாட்டேங்குது சில்லி பவுடரில். ஆனால் இந்த சிக்கன் சில்லி ஃப்ரை நான் ஃபஸ்ட்டே வாங்கியிருக்கேன். அந்த மசாலா நல்லா காரமாக தான் இருக்கும். ஆனாலும் நம்ம கொஞ்சம் காரம் சேர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரம் சேர்த்திருக்கேன். கொஞ்சம் தயிர். சரிங்களா? போட்டு பிசைஞ்சு வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம எடுத்து போடலாம். இந்த மாதிரி நல்லா ஊறிட்டு கிடக்கட்டும். ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா நல்லா செட் ஆகும். நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் வச்சிடலாம். உப்பு எல்லாமே இதுலேயே இருக்கும். அதனால நம்ம உப்பு போட தேவையில்லை. இந்த பக்கம் சாப்பாடு வச்சிருக்கேன். இந்த பக்கம் குழம்பு வந்து நல்லா வேகணும். சிக்கன்ஸ் நல்லா வேகணும். வெந்துட்டு இருக்குது. ஒரு அரை வெக்காடு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து கறி மசால் தூளும் இந்த மல்லித்தூளும் போடணும். ஸோ இப்போ உட்காந்து டீ குடிக்கலாம். டீ குடிச்சிட்டு சாப்பாடு விசில் வந்துடும். அதுக்கப்புறம் 65 பொரிச்சிட்டு குழம்பு தாளிச்சு விட்டுட்டு கிளம்பிடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம இன்னும் வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டு மறுபடியும் ஒரு தாளிப்பு போடுவோம். அந்த தாளிப்பு போட்டங்காட்டி பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அரைக்கும் போது என்னென்ன போடுறேன் அப்படிங்கிறதும் காட்டுறேன். ஸோ நீங்கள் என்ன மாதிரி அரைப்பீங்க, நீங்கள் என்ன மாதிரி குழம்பு வைப்பீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த குழம்பு வந்து நம்மளுக்கு வந்து ஸ்மெல் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கெட்டு போகாது. செட்டிநாடு குழம்பு மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ டீ குடிச்சிடலாம். நான் டீங்கிறது வந்து சாரி பால் தான் காய வச்சு வச்சிருக்கேன். பால் குடிக்க போறேன். சரிங்களா? எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து டீ குடிக்கிறேன்னு சொல்லி இப்போ பாலை பார்த்தா கூட டீ ஞாபகம் தான் வருது. சரிங்களா? இந்த டப்பாக்குள்ள பிஸ்கெட் இருக்கு. பிஸ்கெட்டை கடிச்சுக்கிட்டு சாப்பிடுவோம். சால்ட் பிஸ்கெட் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சால்ட் பிஸ்கெட். சாப்பாடு விசில் வந்துருச்சு. சிக்கன் குழம்பு வந்து மூக்க தொலைக்குது. சரிங்களா? சாப்பாடு ஆயிடுச்சு. இந்த பக்கம் 65 மட்டும் பொரிக்கணும். அப்புறம் இந்த குழம்புக்கு தாளிச்சு கொட்டணும். வாசம் செமையா தூக்குது. இப்பயும் பசிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ எனக்கு சிக்கன் ரொம்ப 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 பிடிக்கும். சரிங்களா? மீன் குழம்பு இனிமேல் சாப்பிட்டு பழகிக்கணும்னு நினைக்கிறேன். இனிமேல் தினம் மீன் சாப்பிட்டா கூட தப்பு இல்லை. ஆனால் சிக்கன் இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன்னா சிக்கன் சூடு தானே நம்மளுக்கு. மாசத்துல ஒரு டைம் சிக்கன் சாப்பிடணும் அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் நடக்குமான்னு தெரியல. ஏன்னா மீன் சாப்பிட்டு மீன் குழம்புலாம் பழக்கப்படுத்திக்கணும் இனிமேட்டு. சரிங்களா? வாரத்துல 4 நாள்னாச்சும் மீன் குழம்பு சாப்பிட்டுருணும்னு நினைக்கிறேன். 4 நாள் சாப்பிட முடியல, ஒரு நாளா சாப்பிட்றோம். சரிங்களா? ஸோ மசால் தூள் எல்லாமே எடுத்துட்டேன். மல்லித்தூள் கிட்டத்தட்ட நான் வந்து 1/2 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் கறி. அதுக்கு வந்து மல்லித்தூள் வந்து 3 ஸ்பூன் இருந்துச்சு. கறி மசால் தூள் 3 ஸ்பூன். மறுபடியும் மஞ்சத்தூள் போடுறேன். ஏன்னா அந்த மஞ்சத்தூள் எல்லாமே கலர் சேஞ்ச் ஆயிருக்கணும். இப்போ ஒரு தடவை போடுறேன். சரிங்களா? இது 3மே நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/2 வெக்காடு வெந்திருக்கும். அப்ப இந்த ஸ்மெல்லும் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இதாகும்.
மல்லித்தூள்ல எல்லாம் ஒரு ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே இதாகும். இதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சு ஊத்திடலாம். கொஞ்சம் தண்ணி ஊத்திடலாம். இப்ப இது கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம வந்து மசால் தூள் எல்லாமே அரைச்சிடலாம். வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். சரிங்களா? எறும்பெல்லாம் கடிக்குது. இங்க பாருங்க, 2 பட்டை, இவ்வளோண்டு மிளகு. சரிங்களா? இன்னும் அம்மியில் அரைச்சோம்னா இன்னும் டேஸ்டா இருக்கும். கிராம்பு வந்து ஒரு 10. சரிங்களா? சோம்பு நிறைய எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 கிராம் இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே போட்டு மிக்சியில் இங்கே வெங்காயம் தக்காளி வந்து வதக்கியாச்சு. இதோட சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். சரிங்களா? அதாவது மட்டன் குழம்புக்கு வந்து நம்ம சோம்பு அதிகமாக போட்டோம்னா டேஸ்ட் வந்து இழுத்துரும். ஆனால் இந்த கோழி குழம்புக்கு நம்ம சோம்பு போட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். சரிங்களா? ஆற விட்டுட்டு நம்மள அதை அரைச்சி இதில் கொட்டிடலாம். ஆற வச்சுட்டு வரேன். அதில் வந்து நான் தேங்காய் சேர்த்த மாட்டேன், எங்களுக்கு தேங்காய் ஆகாதுங்கிறனால சும்மா அப்படியே பேஸ்ட் மாதிரி அரைச்சி நம்ம இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கொதி வந்து அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். க்ளோஸ். சரிங்களா? நல்ல ருசியான ஸ்பைசியான சிக்கன் குழம்பு செட்டிநாடு ஸ்டைல் சூப்பரா இருக்கும். நீங்களும் வச்சு பாருங்க. சிக்கன் 65 பொரிச்சிட்டு இருக்கேன். கொஞ்சமா பொரிச்சா போதும். இந்த பக்கம் மசால் தூள் அரைச்சு போட்டேன். குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு. ஆனா எப்பயுமே பாத்தீங்கன்னா அரைச்சு ஊத்தாம இந்த மாதிரி ஒரு சின்ன குழம்பா எடுத்து வச்சுருக்காங்க. தண்ணி மாதிரி இருக்கும் இல்லையா, அது தனியா எடுத்து வைப்பேன். அது ஒரு டேஸ்ட் இருக்கும். தேங்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் நம்ம போட்டு அரைச்சு ஊத்திட்டோம்னா அது ஒரு டேஸ்டா இருக்கும். பிடிக்கிறோம். 55 பாருங்க. சும்மா ஒரு 4 இது மட்டும் பொரிச்சுக்கலாம். இப்போதைக்கு வேணுங்கிறது மீதி எல்லாம் நான் இதுக்கு பொரிச்சுக்கலாம். போதும்னு நினைக்கிறேன். அதான் இதை மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சிடலாம். Yeah, 65 ரெடி. தண்ணி வந்து மசாலாலாம் அரைச்சி விட்டதுக்கு முன்னாடி கொஞ்சம் குழம்பு எடுத்து வச்சுட்டேன். இதுவுமே செம டேஸ்டா இருக்கும். இந்த பக்கம் வந்து குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு மசாலா அரைச்சி ஊற்றி. இங்க பாருங்க, 65 பொரிச்சிட்டேன். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு அமர்த்திட்டு வீட்டுக்கு மட்டும் லைட்டா டிங்கிரின்னு பார்த்துட்டு கடை கிளம்பிடலாம். ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்படிதான் வீர்த்து விறுவிறுத்து சமைச்சு வச்சுட்டு கடைக்கு குடுன்னு ஓடுவேன். என்னோட ரொட்டீன் வந்து கிட்டத்தட்ட இப்போ 1.5 மணி நேரம் வேலை செஞ்சிருக்கேன். 1.5 மணி நேரம் எவ்வளோ வேலை செஞ்சிருக்கேன்னு நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் நான் ரொம்ப லென்த் வீடியோலாம் போடாம இருந்தேன். சரிங்களா? சரி, ஓகே, நானும் சாப்பிட்டு கடை கிளம்பி போயிடுறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்றேன். பாய் பாய் பாய். குட் நைட்.